நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னா மாம்பழத்தை வச்சு அல்வா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த அல்வா செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மாம்பழ சீசன்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. அல்டிமேட் டேஸ்ட்ல மேங்கோ அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் 3 மாம்பழம் எடுத்திருக்கேன். இது செந்தூர மாம்பழம். எந்த வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கோங்க. மாம்பழம் இனிப்பா இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதையே கட் பண்ணி எடுத்துடலாம். 2 மெத்தட்ல கட் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல முதல்ல மாம்பழத்தோட தோலை சீவிக்கோங்க. நம்ம எடுக்கிற மாம்பழம் புளிப்பா இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நாரா இல்லாத மாம்பழமா எடுத்துக்கணும். நல்லா ஜூஸியா இருக்கிற மாம்பழமா இருந்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதே சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த மாம்பழத்தை செகண்ட் மெத்தட்ல கட் பண்ணிக்கோங்க. தோலோட ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கோங்க ஹாஃப. பல்ப்பை எடுக்க ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்தா அழகா பல்ப்பு மட்டும் வந்துடும். அதுக்கப்புறம் அதையே சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க. இதே போல மீதி இருக்கிற மாம்பழத்தை கட் பண்ணி பல்ப்பை எடுத்துக்கோங்க. எல்லா மாம்பழத்தையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணினதை பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவுலுக்கு மாத்தியாச்சு. ஒரு பவுல் அளவு வந்திருக்கு. இதையே மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி ஊத்தாம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. பாருங்க, நல்ல திக்கா இருக்கு. தண்ணி எதுவுமே ஊத்தல. அடுத்து வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். அதுக்கு 1/2 டம்ளர் இல்லைன்னா 1/2 கப் வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க. பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இதுல 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கரையிட்டும். பாகுபதம் எல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் கரைஞ்சா போதும். வெல்லம் கரைஞ்சிருச்சு. இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு அல்வா பண்றதுக்கான கடாயை வச்சுக்கோங்க. இந்த கடாயில ஒரு வடிகட்டிய வச்சு காய்ச்சின வெல்லத்தை ஊத்தி வடிகட்டிக்கலாம். மண் தூசு இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் வடிகட்டிக்கிறோம். வெல்லத்தை அளவா ஊத்திட்டு மீதி கொஞ்சமா எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா மாம்பழம் அரைச்சதை போட்ட பிறகு இனிப்பு கரெக்டா இருந்தா அப்படியே விட்டுறலாம். சப்போஸ் பத்தலைன்னா எடுத்து வச்ச வெல்லத்தை ஊத்திக்கலாம். 2 மினிட்ஸ் வெல்லத்தை கொதிக்க விடுங்க. கொதிச்சிருச்சு. கொதிச்ச பிறகு அரைச்சு வச்ச மாம்பழத்தை மிக்ஸி ஜார்ல இருந்து எடுத்து ஊத்திக்கோங்க. கரண்டில நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லமும் மாம்பழமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த ஸ்டேஜ்ல இனிப்பு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா மீதி எடுத்து வச்ச வெல்லத்தை ஊத்திக்கோங்க. எனக்கு இனிப்பு கரெக்டா இருந்துச்சு, அதனால நான் மீதி எடுத்து வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கல. மாம்பழத்துல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். மாம்பழத்துல நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால மலச்சிக்கல் வராம தடுக்கும். விட்டமின் ஏ, விட்டமின் சி சத்து அதிகமா இருக்கிறதுனால ஸ்கின்னை ஹெல்த்தியாகவும் ஷைனிங்காகவும் வச்சுக்க மாம்பழம் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம கண்ணோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. நரம்பு தளர்ச்சியை சரி செய்து மாம்பழத்தை அடிக்கடி சாப்பிட்றப்ப மூளை ரொம்ப ஆக்டிவா இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆட் பண்ணணும். அல்வா பதம் வரணும்னா அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் அல்வா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. திரும்பியும் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஊத்துன நெய் வெளியே விடும். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்வா பதம் வந்துருச்சுன்னு. மாம்பழத்துல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளத்தை குறைக்க ஹெல்ப் பண்ணுது. அதுக்கடுத்து கேன்சருக்கு எதிராகவும் ஃபைட் பண்ணுது. மாம்பழத்தை சாப்பிட்றப்ப கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது. பாருங்க, அல்வாவோட கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. பாதாமை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அல்வாவில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மீதி பாதாமை டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இனி பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். பவுல்ல ஃபர்ஸ்ட் நெய் அப்ளை பண்ணிட்டு துருவின பாதாமை போட்டுக்கோங்க. இப்ப அல்வாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஸ்கொயர் ஷேப் பாக்ஸ் இருந்தா அல்வாவை அதுல போட்டு ஆறுன பிறகு பீசஸா கூட கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் இந்த பவுல்ல போட்டிருக்கேன். ஸ்பூன் வச்சு ஈவனா கரெக்ட் பண்ணிக்கோங்க.
துருவன பாதாம மேல டெக்கரேஷனுக்கு போட்டுக்கோங்க. ஆறுன பிறகு பிளேட்ல மாத்திக்கலாம். பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், மேங்கோ அல்வா ரெடி. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடிப்படை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.